வெல்கம் டு கிரேசி vlogs. இன்னைக்கு ப்ரோ நேத்தி போன வீடியோல ப்ரோ இல்லாம போயிட்டீங்க. அது காரணத்தை சொல்லுங்க மக்கள்கிட்ட. நிறைய ஒர்க் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உங்க ஃபேன்ஸ்லாம் வேற ஏன் ப்ரோ எங்க போனாங்க அடிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க ப்ரோ. இவங்க என்ன உங்க இப்போ வந்து ப்ரோ வந்து இப்போ புதுசா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு. ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க கைஸ். ப்ரோட ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருங்க மறக்காம. கீழே 10க்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. சரி ஓகே ப்ரோ, சீரிஸ் போயிட்டு இருக்கு தெரியுமா இல்லையா? நம்ம ஊர் ஃபேமஸ். நம்ம இப்போ எல்லா ஊர்லயும் ஒரு ஃபேமஸ் இருக்குல்ல. மதுரைன்னா மல்லி, திண்டுக்கல்னா பூட்டு. நம்ம ஊர்ல என்ன ஃபேமஸ்? ரோட் சைட்ல போய் சாப்பிட்டு நம்ம எந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கோ அதுதான் நம்ம ஊரோட ஃபேமஸா வந்து நம்ம சொல்லலான்ட்டு. சரி ப்ரோ, இப்ப நேத்து ஒரு கடைக்கு போயிட்டோம். என்ன கடைக்கு போனீங்க? நேத்து ஒரு பானிபூரி கடைக்கு. நல்ல வயிறு. என்ன விட்டு போயிட்டீங்க? நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்களை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி ரொம்ப நிலைமையே மோசமா இருக்கு. இன்னைக்கு ப்ரோ வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வந்திருக்காரு. ஓகேவா, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸுக்கு இது பண்ணுவோம், இன்ட்ரோ கொடுப்போம். சரி ப்ரோ. வெல்கம் டு நம்ம ஒரு ஃபேமஸ் சீரீஸ். உங்களை அன்போடு வர வைக்கிறோம். முட்டை பஜ்ஜி கடைக்கு தான் போறோம். நீ முட்டை பஜ்ஜா? முட்டை பஜ்ஜி கேள்வி முட்டை போண்டா இதெல்லாம் கேள்விப்பட்ட பஜ்ஜி ப்ரோ அது. சரி போறோம், அங்க போறோம். அதெல்லாம் தாத்தா ஒரு பவுடர் ஒன்று வச்சிருப்பாரு. தவறாத இல்ல ப்ரோ, அது பொடி மாதிரி போட்டு கொடுப்பாரு ப்ரோ. அருமையா அப்படியே வாயில வச்சுனா அப்படியே ஊறும் ப்ரோ. அது தாத்தா எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு வேற வச்சுலாம் ஊரு கச்சி போடுங்க பார்த்தா வச்சுடுவோம். நீங்க சொல்ல அவனு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்ல. முட்டை போண்டாங்கிறீங்க, முட்டை பஜ்ஜி ப்ரோ. முட்டை போண்டா இல்ல ப்ரோ, முட்டை பஜ்ஜி. முட்டை பஜ்ஜி ரெண்டா பொளந்து முட்டை இப்படி ரவுண்டா இருக்கும், பஜ்ஜி இப்படி இருக்கும். அது இப்படி இருக்கும் ப்ரோ. அது இப்படி வரும். அது எனக்கு புரியாதுங்கிறதுனால கையாலே சொல்லி ஏமாத்துறீங்க. சரி இப்ப எங்க ப்ரோ நம்ம இடத்த பத்தி சொல்லுங்க. எங்க நிக்கிறோம்? இது வந்து எங்க நிக்கிறோம்னு எனக்கு தெரியாது ப்ரோ. தெரியாது? சாரி, எனக்கு தெரியாது. இந்த ஊர்ல எனக்கு தெரியாதுங்கிறாரு. பெருமாள் கோயில் குளத்துல நிக்கிறோம். பெருமாள் கோயில் குளம் சீரியஸா மாறிடுவோம். ரொம்ப குப்பை அதிகமா இருக்கும். ஆமா ஆமா. எப்படி நிக்கிற இடமே வந்து காட்டுங்க மக்கள் எப்படி இருக்கு. அது கீழே தெரியாது ப்ரோ. ஒரு சூப்பரான இடம். ஈவினிங்கு வாக்கிங் போறதுக்கு, காலைல வாக்கிங் போறதுக்கு சூப்பரான ஸ்பாட். டைம் முதலமைச்சர் கேட்கணும். எல்லாரும் இதை பாத்துட்டு இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க இதை ஒரு வாக்கிங் போற இடமா நல்லா ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ வந்து சிதம்பரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சூப்பரா டைமிங் வச்சு ஓபன் பண்ணி எல்லா குவாலிட்டியும் தூர்வாரி சூப்பரா வாக்கிங் போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி. அது கூட நான் கேட்கல. தயவு செஞ்சு குப்பைகளை போடாம வந்து ஒரு கிளீனா வச்சிருங்க குப்பை. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறது ஒண்ணு வீராநகரி ஃபேமஸா இருக்கு. அந்த தண்ணிக்கே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அந்த இடத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. சாயங்காலத்துல எல்லாம் இங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த பாட்டில் தூக்கி உள்ள போட்டு போயிட்டாங்க. யாராவது குளிக்கிறப்போ அந்த பாட்டில் கையில கிழிச்சு ரொம்ப இதாகி மக்களுக்கு ரொம்ப அவதூறா இருக்கு. கிளீன் பண்ணி வாக்கிங் பண்றாங்க ப்ரோ. அந்த இது அது தண்ணி உள்ள அந்த சாமி ஒண்ணு இது போமே தெப்பம் போறப்ப கிளீன் பண்ணிடுறாங்க. எப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி பேக் சைடுல பெருமாள் கோயில் இருக்கு. இது சுத்தி நாங்க சுத்தி வாக்கிங் போற மாதிரி ஒரு இது ஒண்ணு அமைச்சிருங்க. அப்புறம் முக்கியமானது கிளீனா வச்சுக்கோங்க. இது ரொம்ப பெரிய கோலம் எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா இருக்கு. சில்லுன்னு காத்தடிக்குது. ஈவினிங்கே வாக்கிங் போயிட்டு உடம்பு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம். நம்ம மைண்ட் செட் நல்லா இருக்கும். எல்லாரும் ஸ்ட்ரெஸ் அந்த இதுன்னு ஒரு இதுல இல்லாம மக்கள் அங்கங்க வெளில வரதுக்கு கவர்மெண்ட் ஒரு இதுவா இருங்க. ரெடி பண்ணுவோம். அப்புறம் நம்ம வீடியோ ரெடி பண்ணுவோம். வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. முதல்ல அரசு அதிகாரிகள் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய இது சிஎம் எல்லாம் டேக் பண்ணுங்க கீழே. ரொம்ப உண்மையா சொல்லணும், ரொம்ப ரொம்ப குப்பையா இருக்கு. அதுதான் முக்கியமே. இங்க ஏன் குப்பையா இருக்கு? ஆள் நடமாட்டமே இல்ல. ரொம்ப குப்பையா இருக்கனால செடி முளைஞ்சிச்சு கண்ணா பின்னான்னு அவங்களும் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குப்பை தொட்டியாவது வைங்க. இங்க எல்லாம் அதுல போட பழகுவாங்க. நம்மளா வந்து குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்காக இறங்கி அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துணும் ப்ரோ. நாளைக்கு நம்ம எடுப்போம் ப்ரோ. நாளைக்கு நம்ம இது பண்ணுவோம் ப்ரோ. நம்ம குப்பை தான் க்ளீன் பண்ற மாதிரி நம்ம புத்தியே தான் ரெடி பண்ணுவோம் ப்ரோ. இப்படி பேசிட்டு போறப்ப ஒரு குப்பையை போட்டு போயிடுவோம். அதனால கிடையாது. நம்மள நீனே இது பண்ணிட்டே எப்படி ப்ரோ? மக்கள் எதுவும் பண்ண கூடாது. சரி ஓகே ப்ரோ, போவோமா? நம்ம தாத்தா கடைக்கு போறோம். வாங்க எல்லாரும் தாத்தா கடைக்கு போயிட்டு கலக்குறோம். தாத்தா கடைக்கு வந்துட்டோம். எனக்கு சத்தியமா சொல்றேன், தாத்தா கடை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல ஃபேமஸ்ன்னு தெரியும். ஆனா நேர்ல வந்து பாக்குறப்போ அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு தாத்தா கடை. முட்டை போண்டா நீங்க முட்டை பஜ்ஜி. முட்டை பஜ்ஜி. நான் இவர் சொல்றப்ப நம்பவே இல்லை. ஏன்னா முட்டை பஜ்ஜிங்கிறாரு அப்படின்னா உண்மையிலே பஜ்ஜி தான். அது உண்மையிலே முட்டை பஜ்ஜில அந்த மசாலா போடுறதுல சூப்பரா இருக்கும். ஆமா, செமையா. அவர் சொல்றப்ப அவ்வளவு ஒரு டெம்டிங்கா இருந்தது. எனக்கு இப்ப பேசுறதுக்கே மனசு வரல. அவ்வளவு டெம்ட் ஆகுது ப்ரோ. சாப்பிடுவோம் ப்ரோ சீக்கிரமா. இந்த கடை எங்க இருக்குன்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா இந்த 160 ரூபா கடை இருக்கு பாருங்க. அது பக்கத்துலயே ஒரு
அதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன் அறிமுகப்படுத்த தேவையில்ல, அவங்களுக்கே தெரியும். எல்லாருக்குமே தெரியும் அந்த கடையை. அதனால வந்து விசிட் பண்ணி பாருங்க. தாத்தா நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு. ஆமா, அவர் அவர் தாண்டி இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. வயசு தாண்டி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆமா வீடியோல பாருங்க அதெல்லாம். ஆமா, இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு காட்டுமன்னார்கோட ஃபேமஸ் டிஷ் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா என்ன ஆயிடுச்சு. ஆமா, நம்ம இன்னும் அதை இது பண்ணுவோம், இன்னும் அதை பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே, இப்ப அவர் சொன்னோன்னே எனக்கு வேற ரொம்ப டென்ட் ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கேஸ் சிலிண்டர் கேஸ் கிடைக்காத விட்டு அதிகமா வந்து போண்டா பஜ்ஜி போறது கிடையாது. வெறும் முட்டை பஜ்ஜி மட்டும் போட்டுட்டு அதை மட்டும் இப்படியே கரெக்ட் பண்ணி நம்ம மற்றபடி முட்டை பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வடை பஜ்ஜி எல்லாம் போட்டு தான் இருப்பானு. முட்டை பஜ்ஜி போட்டு முட்டை போண்டா முட்டை போண்டானே வச்சுக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். முட்டை பஜ்ஜிலாம் ஒண்ணா போனாலும் அந்த மசால் பொடிலாம் நம்ம போடுவோம். நம்ம நிறைய பேர் வாங்குறாங்களா? நிறைய பேர் மெயினா வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க எல்லாமே. ஏன்னா தேடி வருவாங்க இல்ல, வெளிநாட்டுல இருந்து பாதிக்க வந்தாங்கன்னா நேரம் இங்க வந்து பாத்துட்டு தான், எங்களை வந்து பாத்துட்டு போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு தான் போவாங்க. யாரு வந்தாலும் வந்து 10 பஜ்ஜி 20 பஜ்ஜி வாங்கிட்டு போவாங்க எல்லாமே. இப்ப இந்த இது மாரியம்மன் பண்டிகை கொஞ்சம் ஏழை கம்மியா இருக்கு. மாரியம்மன் பண்டிகை இருந்தோட்டு கொஞ்சம் ஏழை. இப்போ ஒரு 52 வருஷமா கடை போட்டுருக்கேன். ஆமாமா, 18 வயசா ஆரம்பிச்சேன். 18 வயசா ஆரம்பிச்சேன். 72 வயசு ஆச்சு. இப்ப அவங்களுக்கு வந்து 62 வயசு ஆச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் போட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு போட்டுருக்கோம். பசங்க எல்லாம் இதுக்காக எல்லாமே இருந்தாலும் நாங்க வந்து சும்மா இருக்க கூட, வீட்டுல சும்மா வந்து சாப்பிட்டு இருக்க கூடாது இல்ல. அதனால இவன் கடைசி வரைக்கும் உழைக்கணும். கடைசி வரைக்கும் சின்ன வயசுல அதான் அப்ப இருந்து ட்ரைனிங் போட்டு இருக்கேன். ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, ராஜன் ஒருத்தர் இருந்தாரு. ஈரோடுல ராஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பழக்கி விட்டாரு இந்த மாதிரி. ஆமா, கல்யாணம் பண்ண பிறகு அவங்க எங்க துணையா இருக்காங்க. அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்தா செய்யறோம். பசங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா மெயினா வராங்க. நான் வரலன்னா உடனே அந்த பசங்க எல்லாம் கேட்பாங்க வந்து, ஏன் நேத்தி போடலதா தாத்தா, ஏன் தாத்தா போடல, ஏன் தாத்தா போடலதா. அந்த பொடியில மிளகு இல்ல சொல்ல மாட்டாங்கல்ல, மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, மல்லி, இந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள்லாம் வாசனை தருவாங்களா. கடுகு வெந்தயம் தவிர மத்த எல்லா பொருளும் போடுவோம். போட்டு வீட்லயே தயார் பண்றது. வெளியில போறவங்களா வந்து ஏன் தாத்தா வரல, ஏன் தாத்தா வரல, அது ஒரு பாசமா கேட்டாங்கல்ல, அந்த பாச உணர்ச்சி கண்டிப்பா வந்து தேரணும். ஆமா ஆமா, ஆமா ஆமா. இப்ப அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், எனக்கு ஒரு ஆப்ரேஷன். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களை திறன்படுத்த கூடாது. நாம தனியா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இருக்கிற வரைக்கும் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் சும்மா இருக்க கூடாது, ஏதாவது வேலை செஞ்சாகணும். ஆனா அந்த திறமையில நாங்க 2 பேரும் சேர்ந்து இணைப்பையாம நாங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டுகளா வெளிநாட்டுலயே வந்தா நேரம் இங்க வந்துருவாங்க. வெளிநாட்டுல இருந்து எல்லாம் நேரம் இங்கே வருவாங்க. எல்லாமே எல்லாம் இங்க சாப்பிட்டு தான் போவாங்க. எங்க சாப்பிடுவாங்க. ஒரு யாராவது வந்து நிப்பாங்க, அப்படியே சைட்ல நிப்பாங்க, 2 போண்டா சாப்பிடுவாங்க. ஏன்னா தெரியுமா கேட்பாங்க, எங்க ஏன் பார்த்தா இருக்க அப்படின்னா, நான் டெல்லியில இருக்கேன். நான் டெல்லியில இருக்கேன். நான் அடிக்கடி சாப்பிட்டு தான் போறேன். வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து விட்டு வரும்போது ஸ்கூல் சாப்பிட்டு போவேன். அந்த ஞாபகத்தை வந்து இன்னமும் சாப்பிட்டு இருக்கானே, நீ சரி கவனிக்கல அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு எல்லாருமே பொதுவா, அதாவது தாத்தா மோளை வந்து பார்த்து சாப்பிட்டு இருப்பாரு, அடுத்து பையன் சாப்பிட்டு இருப்பாரு, பேரன் சாப்பிட்டு இருக்காங்க. அங்க 3 தலைமுறையே சாப்பிட்டு இருக்காங்க. சம்சா காட்டுனால சம்சான ஆரம்பிச்சு தான் முதல்ல. சம்சான காட்டுனே தான். அதுக்கு பிறகு இப்ப சம்சா அதே போறாங்க. நான் 10 பைசா ஆரம்பிச்சேன் சம்சா. 2 சினிமாட்டையும் சம்சா கொடுப்பேன், எல்லா கடைகளையும் சம்சா கொடுப்பேன். அப்ப என் பசங்களை ஒத்துழைப்பாங்க. அது சம்சா போட்டு இருந்தேன். சம்சா கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது இப்ப உள்ள சூழ்நிலை விட்ட முடியாது. நாங்க எங்களால உடல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் நல்ல மாதிரி செஞ்சுட்டு இருப்போம். அந்த சுவையை கொடுத்துட்டு இருப்போம் மக்களுக்கு. அப்படியே ஒரு ஆர்வம் தான். அங்க வீட்டுல வந்து மனசு வர முடியுது. இங்க வந்து ரோட்ல எல்லாம் போறாங்க வராங்களா, தாத்தா பாட்டி எங்கப்பா போனீங்க, நான் அப்ப பார்த்தேனப்பா இப்ப பார்த்தேனப்பா. விநாயகர் புத்தகம் வெளியிட்டு இருக்கானு. விநாயகர் புத்தகம்னா 108 சவணங்கள் எழுதி ஒரு 7000 புத்தகம் வெளியிட்டு இருக்கானு இலவசமா. ஆமா ஆமா, நானே எழுதி சொந்தமா எழுதி. ஆமா ஆமா, அது வெளியிட்டு அடுத்து 1008 எழுத போனோம். எழுதி முடிச்சுட்டேன். இப்ப 1008 விநாயகர்னா உலகம் பூரா உள்ள விநாயகர், இந்தியா பூரா உள்ள விநாயகர், உலகம் பூரா உள்ள விநாயகர். கையில எடுத்தோடனே அவ்வளவு டெம்ப்டிங்கா ஆகுது. பார்த்தா கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு.
அப்படியே பாருங்களா, அது உள்ள வந்து முட்டை, வெளில அந்த பஜ்ஜியோடது. இது வந்து அவங்களோட ஒரு இந்த சீக்ரெட் மசாலா மசாலா அது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சுடுதான சத்தியமா மசாலா வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் டூப்பர். நம்ம என்னமோ நினைச்சா அதோட வேற லெவல்ல இருக்கு. பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லா அடி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நாங்களே ஏதாவது காலி பண்ணிட்டு போயிடுவோம். இப்ப கேமராமேனும் இப்போ சாப்பிடணும், அதனால கேமராமேன் சாப்பிட்டு இதுக்கான ரேட்டிங் கொடுக்குறோம். ஓகேவா, சாப்பிட்டு கண்டினியூ பண்றாங்க. தாத்தா முட்டை பஜ்ஜிலாம் நல்லா செமையாக இருக்குது, அமோகமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, சுகாதாரம் தான் மெயின். அதுக்காக எப்படி இருக்கு நம்ம தாத்தா பஜ்ஜி? எப்படி இருக்கு? சுவையா இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க? 4 வருஷம் சாப்பிட்டு 4 வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க. டெய்லியும் வந்துருக்கீங்களா? டெய்லியும் வந்துருக்கீங்க. சரி சரி. தாத்தா கடை எத்தனை வருஷமா ஃபேமஸா இருக்கு? நான் 4 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் சத்தமா இருக்கு. நான் ஒரு 3 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். 3 வருஷம் டெய்லி சாப்பிட்றீங்க விடாம. சரி 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 சரி. தாத்தா கடையில நல்லா சிறப்பா சாப்பிட்டோம். அருமையா இருந்தது. நீங்களும் வந்து நல்லா ட்ரை பண்ணி உண்மையான ரிவ்யூ சொல்லுங்க. நான் எங்களுக்கு இதுக்கு ரேட்டிங் சூப்பரா கொடுக்குறேன். இருக்கு. என்ன கேட்டு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். நீங்க ப்ரோ? 10க்கு 10 தான் ப்ரோ. இது வந்து கண்டிப்பா காட்டுமன்னார் கோவிலோட ஃபேமஸ் டிஷ்ஷா ஆகும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த சீரீஸை பாருங்க. அடுத்த கடைக்கு போவோம். அடுத்த கடைக்கு கிளம்புவோம். மணி ஆகுது. கடைக்கு போறோம். அடுத்து இதோட ஒரு பயங்கரமான கடலாம் அந்த உலகத்துல இருக்க முடியாது. கண்டிப்பா. ஏன்னா எல்லா கடையிலயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கடையோட தாண்டி இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காரு. வீடியோல வரும் பாருங்க. ஆமா, பயங்கரமா அவரோட உழைப்பு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. 32 வருஷமா அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, எல்லாம் அதுதான் பெரிய விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் பெருசு. சரி, ஓகேவா, கிளம்புவோமா? போவோம். ஓகே, வெல்கம்.